கடகலகனமாவது சூரியன் தசாபத்தினா சூரியன் வந்து பெருத்த லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்ல பெரிய லாபகரமாக நடப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தி அந்த சந்திரன் வந்து பெரிய லாபங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நல்ல வருமானம் எடுத்து கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பெரிய ஒரு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமான தொழிலில் வந்து கொஞ்சம் சிடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் உங்கள் பேச்சுக்களால் ஒரு சின்ன சின்ன தர்க்கங்கள் வரும், அதை வந்து பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக வந்து ராகு தேசாபம் ராகு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலகனமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக வந்து 12 இருக்கும். பிரயாணங்கள் மூலியம் வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வரமான ஃபீலே கண்டிப்பாக. ஏன்னா குரு ராகுனும் போது ஒரு எமோஷனலான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவினால நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி திட்டுறதுனால வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குங்க. ஓகேங்களா. கடகலகனமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-12ஆம் அதிபதி அவர் வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயம், அதாவது ஒரு கற்பனையிலேயே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு மண்டையில் போட்டு உலட்டிக்கிறது, அதனால் ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடகலகனமாக வந்து கேது தேசாவது கேது வந்து 3ல் இருக்காது. அது சூரியனை சார்ந்து வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான 2ல் உள்ள கேது வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது வெடுக்குன்னு பேசி அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகனமாக வந்து சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் பெரிய ஏற்றங்கள்லாம் வந்து அதுக்கான பேஸ்மெண்ட்டான ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க. பெரிய லாபங்கள்லாம் இன்னொன்று ஒரு வாரத்தில் பெரிய லாபங்கள் வந்துடும். ஸோ அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது சுக்கிர தசாபதியும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும்போது பெரிய பணம் இப்போ வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க.